खुशामदी उंगल எல்லாரையும் women of wisdom channel का स्वागत है. பாட்டி வடை சுட்ட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த வடையை சுடுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வடை, டீ கடை வடை, மசால் வடை, ஆமை வடை, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குது இந்த வடைக்கு. ஆனால் நம்ம வச்சுருக்க பேர் புரோட்டீன் பருப்பு வடை, அப்படி இல்லாட்டி புரோட்டீன் தால் வடை. செய்கிறது எப்படின்றத பார்ப்போம் வாங்க. முதல்ல தேவையான பொருள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், உளுந்து 1/4 கப், தேவையான அளவு கருவேப்பிள்ளை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 எடுத்துக்கோங்க. பொடுசாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணுன்றவங்க 1 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இது இன்றைக்கான டிப்ஸ். எடுத்து வச்சுருக்க 3 பருப்பையும் நல்லா அலசி தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறின பருப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பருப்பு இருந்த சைஸை விட இப்போ டபுளாக அது பெருசாக இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் கண்டினியூஸாக நீங்கள் 1 2 3 சுவிட்சை டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதெல்லாம் என்ன ஆகும்னா, மேலே இருக்க மாவுலாம் அரைப்படாது, கீழே இருக்கிறது மட்டும் நைஸாக அரைப்பட்டிருக்கும். நம்மளுக்கு வடைக்கு இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும், நைஸாகவும் கலந்த மாவு தான் நம்மளுக்கு வேணும். ரொம்ப கொரன்னு இருந்துச்சுன்னா உதிரி ஆயிரும், வடை தட்டி போட முடியாது. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா மாவு மாதிரி ஆயிரும், வடை ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். அப்படி இல்லாட்டி வறுத்து எடுக்கும் போது கல் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு ரெண்டுமே கலந்த பதம் தான் வேணும். இதுதான் வடைக்கான கரெக்டான பதம். அப்போ தான் மொறு நம்மளோட வடை கிடைக்கும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நான் நறுக்கி போட்டிருக்கேன், அப்படியும் போட்டாலும் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா அப்படி இல்லாட்டி பேக்கிங் சோடா அடுத்து சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி இல்லாட்டி கீரை இது கூட கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு இது மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் நல்லா பால்ஸ் மாதிரி அந்த மாவை உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி சூடான எண்ணெயில் விட்டுறலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. முதல்ல சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. எல்லா வடையும் நம்ம போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் எண்ணெயில் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ரொம்ப சிம்மில் இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் வடைக்குள்ளே இழுத்துரும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வடை வெளியில் வெந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக இந்த வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் வடை எடுத்துடலாம். நம்ம மொறு புரோட்டீன் பருப்பு வடையும் கிறிஸ்பி புரோட்டீன் தால் வடையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாட்டி மட்டும் இல்லைங்க, இப்போ நம்மளும் வடை சுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் women of wisdom சேனலுக்கு. For more videos and updates, hit the bell icon, like, comment and share. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching.